ஹலோ ஹால் வெல்கம் டு ரியான் டாக்ஸ். இன்றைக்கும் ஒரு சூப்பராக கருத்து இருக்கிற ஒரு கதையை தாங்க கொண்டு வந்திருக்கோம். நம்மளில் பல பேர் ஏன்னே தெரியாமல் எதுக்குன்னே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருப்பாங்க. என்ன ரீசன்னே இருக்காது. எதுவுமே இல்லைன்னா அவங்களே எதையானா யோசிச்சுட்டு சோகமாகவும் கஷ்டமாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புளை பிடிக்கவே பிடிக்காது. நெகட்டிவிட்டி நம்ம வச்சுக்கவே கூடாது. என்னடா பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுகிறாங்கன்னா உண்மையிலே அந்த பாசிட்டிவிட்டியில் ஒரு நல்ல விஷயம் தாங்க இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களையும் நாமளும் நம்மளை பாசிட்டிவாக வச்சுக்கும் போது நிச்சயமாக பார்த்திங்கன்னா நமக்கும் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் தாங்க நடக்கும். அதை மாதிரி சொல்கிறது தான் இந்த ஒரு கதையும் கூட. நம்மக்கிட்டே எல்லா சந்தோஷமும் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க தெரியாமல் எதையாவது யோசிச்சுட்டு குழப்பிட்டு நம்மளும் கஷ்டமாக இருந்துட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை விளக்குறது தான் இந்த கதை சொல்லுது. ஒரு முறை நாரத பெருமான் துக்கத்தில் இருக்கிறாரு. என்ன கஷ்டம்னே தெரியல. எவ்வளோ முயன்றாலுமே அந்த துக்கத்துலேருந்து மீள முடியாமல் தவிக்கிறாரு. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கூட அவருக்கு புரியல. எதுக்காக நம்ம கஷ்டத்தில் இருக்கோன்னு கூட தெரியாமல் அவருடைய இஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணுவை சரணடைகிறாரு. மகாவிஷ்ணு நாரதரை பார்த்து, பேரானந்த ஸ்வரூபமான என்கிட்ட நீ இருக்கும்போது நீ எப்போதும் சந்தோஷமாக தானே இருக்கணும். உன் துயர் எதுக்காக வருது? நீ பேசாமல் இந்த துயரை நீங்கிறதுக்காக ரிஷிகேஷம் போ அப்படின்னு சொல்கிறாரு மகாவிஷ்ணு நாரதரை பார்த்து. துக்கத்திலிருந்து விடுபடுவ அப்படின்னு அவர் அருள் வாக்கு சொல்கிறாரு. அதை பற்றி கேட்டு நாரதரும் சரி நம்ம இங்கே கஷ்டமாகவே இருக்கோம், ரிஷிகேஷத்துக்கு போய் தான் பார்ப்பவேன்னு சொல்லிட்டு ரிஷிகேஷத்துக்கு அவரும் கிளம்பிட்டாருங்க. வழியில் கங்கையில் நீராடிய போது ஒரு மீன் நாரதருடைய கிட்ட வந்துச்சு. நாரதர் அந்த மீன் கிட்ட என்ன மீனே நலமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கிடைக்காம ரொம்பவும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு மீன் சோகமாக சொல்லுது. இதை கேட்டதும் நாரதர் சொல்கிறாரு, அட முட்டாள் மீனே, என்ன பிதற்ற? தண்ணீரில் இருந்துக்கிட்டே தாகத்தால் துன்பப்படுறியா அப்படின்னு மீனை பார்த்து நம்ம நாரதர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மீன் சொல்லிச்சு, ஆனந்த அமிர்த வடிவமான விஷ்ணு பகவான் கிட்ட அவரோட பக்கத்தில் இருந்துக்கிட்டு நீயே கஷ்டப்படும் போது இது ஒன்றும் வியப்பு இல்லையா அப்படின்னு கேட்டது தாங்க அவருக்கு உரைச்சிது. பகவானுடைய சன்னிதானத்தையே மறந்தது தன்னுடைய கஷ்டத்துக்கு காரணம். நம்ம யார்கிட்ட இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்தது தான் நம்மளுடைய கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு நாரதர். உடனே ஒரு மகாவிஷ்ணு கிட்ட திரும்ப போகிறாரு. அப்புறம் நம்ம சரணடைஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த செகண்டே அந்த மீன் மகாவிஷ்ணுவாக காட்சி அளிக்குதுங்க. தன்னை சரணடைந்தவர்களை காத்து அருள் பாலிக்கும் கருணை கடலான அவருடைய தரிசனத்தினால துக்கத்தில் இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியும் அடைகிறாரு. இப்படி தாங்க சில சமயம் நாம் எதுக்காக கஷ்டப்படுறோன்னே இல்லாமல் நிறைய விஷயங்களை நம்மளும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படிலாம் இல்லாமல் பாசிட்டிவாக இருங்க. என்ன பெருசாக நடந்துற போகுது, அதை மட்டும் யோசித்து லைஃப்பை நடத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாய் பாய்.